நாம் யாவரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஒருமித்து நம் தேவாதி தேவனை உயர்த்துவோமா? வேதாகமம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதம் 84 அதிகாரம் 10வது வசனத்தில், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எங்கள் ஆகாமிய கூடாரங்களில் நாங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் என்று சங்கீதம் 84 அதிகாரம் 10வது வசனத்தில் தாவீது சொல்லுகிற பிரகாரமாக, ஆம் தகப்பனே, 1000 நாளை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எங்களுடைய ஆகாமிய கூடாரங்களில் நாங்கள் வாழுகிற 1000 நாளை பார்க்கிறோம். உம்முடைய சந்நிதியில் வந்து நிற்கிற இந்த நிமிடங்களே எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது. அதுவே எங்களுக்கு பாக்கியமுள்ளதா இருக்கிறது. அதுவே எங்களுக்கு சமாதானத்தை தருகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி. பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் அழைத்து வந்த உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இதோ கர்த்தாவே, அதற்குரிய பலத்தை நீர் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. இயேசுவே, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு தான் சொல்லுவோம் ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ, ஆராதனை உமக்கே. இயேசுவே, எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனோ, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆராதனை. இயேசுவே, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு தான் சொல்லுவோம் ஆராதனை, ஆராதனை. அப்பா, அப்பா, உங்களுக்கு தான் சீர்படுத்தோ சிருஷ்டிகரே, ஆராதனை உமக்கே. சீர்படுத்தோ தேவ சமூகத்துல சிருஷ்டிகரே,
ஆராதனை உமக்கே சிறப்படுத்தோ துணையாளரே ஆராதனை உமக்கே கேளுங்களை எங்களை ஸ்திரப்படுத்தும் துணையாளரே ஆராதனை உமக்கே கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு தான் ஆராதனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஆராதனை செய்வது அவர் ஒருவருக்கு அப்பா அப்பா உங்களுக்கு தான் சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. Yes, thank you Holy Spirit. தேசத்தை சுதந்தரிப்போம் நல்ல கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லார் கண்களை மூடி நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுப்பதற்கு ஒரு பிசாசு இருக்கிறான். யோவான் 10 ஆண்டவர் சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும் வரான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறொன்றுக்கும் வரான். திருடு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் வந்துட்டு போனது திருடன். திருட வருகிற யாவரும் எடுத்த உடனே திருடன் சொல்ல மாட்டாங்க. அவன் பிள்ளைகளுக்கு முட்டாய் கொடுப்பான், பெரியவங்களுக்கு ஆசையான வார்த்தைகளை சொல்லுவான். முடிவில் அவன் திருடிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் நாம் திருடப்பட்டு போயிட்டோம். ஜனவரி 1ஆம் தேதி தேவனை நீ ஆராதிக்கும் போது சந்தோஷமா இருந்தியே, 4 வாரம் தாச்சு. உன் குடும்பத்துடைய அலங்கோலத்தை நீ பார்க்கிறாயா? உன் குடும்பம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போகிறதை நீ பார்க்கிறாயா? உன் வீட்டுக்குள்ள திருட வந்ததை நீ மறந்து போனாயோ? உன் வீட்டுல திருட இருக்கான். அவன் கொள்ளை பொருளாய் உன் இருதயத்தையும் உன் சமாதானத்தையும் உன் சந்தோஷத்தையும் எடுத்துட்டு போறதுக்கு காத்துட்டு இருக்கான். இந்த 1 மாசம் 4 வாரங்கள் நீ அனுபவிக்கிற நரக வேதனைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். உன்னை விடுவிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர் ஜெயாலியானவர். அவரை கூப்பிட்டாதான் இவன் போவான். அவர் இறங்கி வரும் பொழுது இருளின் அதிகாரங்கள் உன் வீட்டை விட்டு அகன்று போகும். வெளிச்சம் உண்டாகும். பிசாசு உனக்குள்ள இருக்க முடியாது.
உன் குடும்பத்துக்குள்ள இருக்க முடியாது. தேவ பிரசனம் உனக்குள்ள இறங்கி வரணும். நீ பேசப்பா, நீங்க வாங்கப்பா. எப்ப தெரியுமா அப்பாவை கூப்பிடுவோம்? நம்ம இயலாம, நம்ம தோற்று போனதுக்கு அப்புறம், இடறி விழுந்ததுக்கு அப்புறம், என்னால இனிமேல் எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி நீ கூப்பிடும்போது எப்படி இந்த பூமியில் இருக்கிற அப்பாவை கூப்பிடுவோமோ, எனக்கு ஒரு அப்பா இருந்தா எப்படி நடந்திருக்குமா, எங்க அப்பா இருந்தா இது நடந்திருக்குமான்னு சொல்லி நீ துக்கப்படுற இடத்துல பரலோக தகப்பன் உனக்காக இறங்கி வருவார். அவர் வந்தால் சூழ்நிலை மாறும். உன்னுடைய போராட்டத்தில் எடுத்து போறோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ யோசிக்கிற, ஐயோ நான் ஏன் அப்படி செஞ்சேன், நான் ஏன் அப்படி செஞ்சேன். உன்னை சரி பண்ணுவதற்கு, ஸ்திரப்படுத்துவதற்கு ஒருத்தர் இறங்கி வருவார். தேங்க்யூ ஜீசஸ். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். எஸ், இருதயம் உடையட்டும். கண்ணீரை காண்கிறார், உன் கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். Thank you, Holy Spirit. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, கூப்பிடு உண்மையா, இன்று கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் குடும்பத்துக்குள்ள. ஒன்று சேர்ந்து ஒரு புதிய விடுதலை. சாத்தானை எல்லா கிரியைகள் அகன்று போகட்டும், அந்தகாரங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், பிசாசுடைய எல்லா கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால, அழியட்டும் அழியட்டும். அந்தகாரங்களை வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. மறைஞ்சிருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ராலமோ ஷதரா திபல ரகத ஏ ராகசியாதர. உனக்குள்ள போராடுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உன் மைண்ட கட்டி வச்சிருக்கிற எல்லா போராட்டங்கள் இப்பொழுது 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 இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். மாறி போ, மாறி போ. குடும்பத்தில் இருக்காத போ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ராலமோ ஷதரா திபல ரகத ரகசியாதர. கைகளை தட்டி உற்சாகமாய் எஸ் ஆ சரபல இயேசுவின் நாமத்தினால. எல்லா அழியட்டும், எல்லா டிப்ரெஷனுடைய கட்டு அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆ இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரபல ரகத உதபல பௌரிப ரகல. டச் ஹோலி ஸ்பிரிட், டச் 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 பாரா திபா ரகத ரகத ரகத. சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஆமென், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் உமக்குண்டு, எதற்குமே பயமில்லை நிச்சயமா. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். 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 அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். ஆமென். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலோ எங்களை பெரியவர் அற்புதரே சொல்லுவோம். உலகத்தில் இருப்போனிலோ எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். ஆமென். அண்டினோ வாழ்வை இன்பமாய் ஒரு மாற்றும் ஜாய், ஒரு இயேசு ஜாய், ஜாய், அற்புதர். ஒரு மகிழ்ச்சி எல்லாரும் மேலே இறங்கட்டும். அற்புதர் ராகலபோ சாதர அற்புதர் ரேக சிங்கரபோ ரேகல இயேசு ஓ ரிபல் கரபல நிகலபோ ரகத ரகத ரகசியானர. அண்டினோ வாழ்வை உன்னை தொடுகிற, உன்னை தொடுகிற, உன்னை தொடுகிற ஒரு புதிய அபிஷேக சக்தி ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும். ரா லிபா லிகதா ரிபதா ரிகதா ரேபா ஷகல் கரபல ரிகத ரபல ஹம்தல அபிஷேகத்தோடு அபிஷேகத்தோடு பரிசுத்தாவின் வல்லமை ஒரு தீ எல்லாரும் மேலே இறங்கட்டும். ஒரு தீ இறங்கட்டும். ஒரு அபிஷேகத்தி, ஒரு அபிஷேகத்தி, அக்கினியோ அக்கினியோடு அக்கினியோடு எஸ் தட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். ஒரு தீ இறங்கட்டும். அண்டினோ ஆரபா சதரா உரபல அற்புதர். ரகதி ஜகதி ஜகதா ரகதா ரபல பௌடம ரங்கர. அண்டினோ வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அநேகருக்கு இருதயத்துல துக்கம் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுற, தாய் மறந்தாலும் தந்தை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் இருதயத்துல துக்கத்தை எல்லாம் வெளியில போடு. மகனே மகளே, நீ துக்கப்படாத. உன் துக்கத்தை ஆண்டவர்கிட்ட கொடு. ஒருவேளை அப்பா இல்லை, அம்மா இல்லை, நான் அனாதை நீ நினைக்கிறியா? இல்லை, நீ ஒரு நாள் அனாதை இல்லை. அவர் சொன்னார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நீ அனாதையாவதில்லை. ஒரு நாளும் நீ அனாதை இல்லை.
உனக்குள்ள ஒரு சத்தம் கேட்கும்போது நீ சொல்லணும், நான் அனாதை இல்லை, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். He is with me. நீ alone, நீ தனிமைப்பட்டவன் அல்ல. ஆண்டவருக்காய் ஜெயாலியாய் மாறுகிறவன், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் எழும்பி அநேக காரியத்தை செய்வதற்கு ஆண்டவனை அழைத்திருக்கிறார். நீ தனிமைப்பட்டவன் அல்ல, ஒரு ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவன். யார் யாரை பார்த்து சொல்வது? உன்னை பார்த்து பிசாசை போல சொல்லு, பிசாசே நீ தான் இருக்கிற இடம் தெரியாம நீ அலைஞ்சு சுத்திட்டு இருக்க. எனக்கு ஒரு ராஜா உண்டு, எனக்கு ஒரு மாளிகை உண்டு, எனக்கு ஒரு தேசம் உண்டு, என்னை காண்கிற ஆண்டவர் உண்டு. நீ அனாதையாவதில்லை. ஒப்பு கொடுப்போமா? ஆவதில்லை, நீ ஆவதில்லை. இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், உன்னை தேடி ஜீவன் தந்தார், உன்னை மாத்திரம் தேடி வந்தார், ஏற்றுக்கொண்டார். அனாதையாவதில்லை சொல்லுவோம், நான் அனாதையாவதில்லை. I am not alone. உலகம் உன்னை தள்ளிடலாம், உறவுகளும் வெறுத்திடலாம், உலகம் உன்னை தள்ளிடலாம், உறவுகளும் வெறுத்திடலாம். உன்னதர் நீரே உறைவிடமானீர், உயிரில் கலந்தீர், இனிமை தந்தீர். உயிரோடு கலந்தவர். உன்னதர் நீரே உறைவிடமானீர், உயிரில் கலந்தீர், இனிமை தந்தீர். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். அனாதையாவதில்லை, நீ அனாதையாவதில்லை. அகதியாய் நீ வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். யாருமே இல்லாம நீ இருக்கலாம், அகதியாய் நீ அகதியா இருக்கலாம். வாழ்ந்திடலாம், ஆதரவின்றி தவித்திடலாம். படைத்த தேவர் மறந்திடவில்லை, உண்மையா உன்னை உயர்த்திடுவார். இனி கண்ணீர் தேவையில்லை, உந்தன் நிலைமை மாறும் உண்மை. Yes, yes. இனி நீ கண்ணீர் இல்ல sister. தேவையில்லை, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உந்தன் நிலைமை மாறும் உண்மை. அனாதையாவதில்லை, நீ அனாதையாவதில்லை. நீ அனாதையாவதில்லை. இயேசு உன்னை இயேசு உன்னை தேடி வந்தார், தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். இயேசு என்னை அப்பா தேடி வந்தார், ஜீவன் தந்தார், ஏற்றுக்கொண்டார். ஆம் தகப்பனே, எங்களை தேடி வந்த ஒரு தெய்வம், எங்களை மீட்டு கொண்ட ஒரு தெய்வம், அனாதையைப் போல அலைந்த எங்களை நானே உனக்கு தாயும் தகப்பனுமாய் இருக்கிறேன் என்று எங்களை தேடி வந்த தெய்வராஜ்யம். இதோ இருளில் நடந்து கொண்டிருந்த எங்களை வெளிச்சத்திற்கு நேராய் இழுத்து கொண்டவர் நீரல்லவா கர்த்தாவே.
இதோ எத்தனையோ போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வந்தாலோ இந்த நாளில் தேவன் உங்களோட கூட சொல்லுகிறார், அந்த பிரச்சனைகளை காட்டிலோ நான் பெரியவர். ஏனென்றால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்வனமே சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலையை காட்டிலோ நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் செய்கிறதை ஒருவரும் தடுக்க முடியாது. அவர் நமக்காக கதவுகளை திறக்கும் போது அதை ஒருவரும் அடைக்க முடியாது. இதோ நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஏசாயா 43ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிற பிரகாரமாக நமக்காக நன்மைகளை தேவன் செய்யும் போது, நமக்காக தேவன் அற்புதங்களை செய்யும் போது, நமக்காக ஒவ்வொரு மனிதர்களை மாற்றிக்கொண்டு வரும்போது, நமக்காக நம்முடைய வீட்டிற்கு விடுதலையை தேவன் கொண்டு வரும்போது அதை ஒருவரும் தடுக்க முடியாது. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ஏனென்றால் நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வம். நானே சகலவற்றையும் உருவாக்கினேன். நான் சொல்லுகிற எல்லா காரியமும் நடக்கும். இதோ சூரியனை பார்த்து நில் என்றால் அது நிற்கும், சந்திரனை பார்த்து அது மறையாது, கடலை பார்த்து அது இறையாது. அமைதலா இரு என்றால் அது அவனமே அமைதலா இருக்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். காரியங்களை நிச்சயமாய் அவர் வாய்க்க பண்ணுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று எரேமியா 32ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லுகிறார். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாவற்றையும் செய்ய முடியும். 90 வயதான சாராளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க நம் தேவனாலே முடியும். நடக்க முடியாத இதோ செங்கடலுக்கு முன்பதாக பாதையை உருவாக்கி நடக்க பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட வருகிறார். எது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கவில்லையோ, முடியாத காரியத்தை, சாத்தியமில்லாத காரியத்தை சாத்தியப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார். நிச்சயமாய் அப்படி செய்ய போகிறார். உலகத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்துவோமா? அப்பா, கொடான கொடி நன்றிகளையும் துதிகளையும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.